May the Lord's name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நான் இந்த கூட்டத்துல என்ன பகிர்ந்து கொள்ளலாம்னு யோசித்த பொழுது, ஒரு கிறிஸ்தவனா நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தார் மற்றும் சக ஊழியர்கள் அல்லது மனிதர்களிடத்துல நம்முடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறது குறித்து நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் யோசித்தேன். ஏன்னா தேவன் கொடுத்த அந்த பிரதான கற்பனையில் 10 கட்டளையிலேயே மோசையின் மூலமா என்ன எழுதியிருக்குனாக்கும், வாக்குத்தத்தத்தோடு கூடிய முதலாவது கற்பனை என்னன்னாக்கும், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று. அதுதான் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தையும் அதிலேயே தேவன் சேர்த்திருக்கிறார். அப்ப அதே மாதிரி நிருபத்துல வரும் பொழுதும், எபேசியருக்கு எழுதின நிருபத்திலையும் சரி, தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்திலையும் சரி, நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறது குறித்து ரொம்ப ஒன் பை ஒன்னா எழுதுறத நான் ஆசிக்கிறேன். அதுதான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் இன்னைக்கு யோசிக்கிறேன். நம்ம எப்போதுமே நம்ம உள்ளான ஒரு பார்வை, நம்ம நிதானித்து பார்த்து ஒவ்வொரு காரியத்திலையும் மனம் திரும்புவதற்கு ஏதுவான சிந்தனைகள், அப்புறம் மேல் நோக்கிய பார்வை, தேவனை நோக்கி பார்த்து அவர் நமக்கு எந்த விதத்துல எல்லாம் நமக்கு உதவியா இருக்கிறார், அன்பா இருக்கிறார், என்ன செய்தார், என்ன செய்வார், என்ன செய்கிறார் என்பதெல்லாம் குறித்து ஒரு மேல் நோக்கிய பார்வை. அப்புறம் சக மனிதர்களை குறித்ததான ஒரு பார்வை, நேர்கொண்ட ஒரு பார்வை. சோ மேலான பார்வை, உள்ளான பார்வை, வெளியரங்கமாக நம்மோடு கூட உறவாடக்கூடிய மனிதர்களை குறித்ததான நம்முடைய பொறுப்பு என்ன என்பது குறித்தும் நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இன்றைக்கு நான் நம்முடைய குடும்பத்தில் உள்ளதான பெற்றோர்கள், உறவினர்கள், வேலைக்காரர்கள் அல்லது நாம வேலை செய்யற இடங்கள்ல நாம் எப்படி இருக்கணும், இந்த காரியங்கள் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானிப்போம். முதலாவதாக நம்ம எபேசியர்களது நிருபத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். 6வது அதிகாரத்துல எபேசியர் 5:6 படிச்சு பார்த்தோம்னா, ஃபுல்லா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தெளிவாக தனித்தனியாக அவர் எழுதுகிறார். 5வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா முதல்ல கணவன் மனைவி குறித்து வாசிக்கிறோம், அவங்க நம்ம பின்னாடி பார்ப்போம். 6வது அதிகாரத்துல பிள்ளைகள்ல இருந்து ஆரம்பிக்கிறார். முதல் வசனம் நம்ம வாசிப்போம், 1-4 வரைக்கும் வாசிப்போம். பிள்ளைகள் என்ன செய்யணும், பெற்றார்கள் எப்படி அவங்களை கையாளணும் அப்படிங்கிறத வாசிக்கணும். வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. போதும். முதல்ல பிள்ளைகள் என்ன செய்யணும் பெற்றார்களுக்கு அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் பெற்றார்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு எழுதுறாரு. சோ இதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது எது வரைக்கும் அப்படின்னா, பிரதர் சாக் நமக்கு இந்த சத்தியத்தை எல்லாம் ரொம்ப தெளிவா நமக்கு விளக்கி இருக்காங்க. ஒரு திருமணம் ஆகிற வரைக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களை கனமண்ணும் வேணும், கீழ்ப்படியும் வேணும். திருமணம் ஆனதுக்கு பின்னாடி கீழ்ப்படிய வேண்டியது இல்லை, ஆனா கனம் பண்ணணும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது நமக்கு வழங்குது. அது நம்ம பிரதர் நமக்கு ரொம்ப தெளிவா விளக்கி இருக்கிறாங்க. நான் மறுபடியும் அதை நம்ம கொஞ்சம் யோசிப்போம். பிள்ளைகளா இருக்குதுன்னு சொன்னா, நாம் பெற்றோர்களுக்கு வயதானாலும் பிள்ளைகள் தான். அதனால இந்த கனம் பண்றது அப்படிங்கிறது டில் தி எண்ட் ஆஃப் அவர் லைஃப், நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் அல்லது நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த கற்பனை நமக்கு உரியதுதான். இப்ப கனம் பண்றதுன்னா என்ன, கீழ்ப்படியறதுன்னா என்ன? கீழ்ப்படியறதுன்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, ஒருத்தர் அந்த பேரண்ட்ஸ் அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவங்க வருமானம், வரவு செலவு, மற்ற எல்லா காரியங்கள்லையும் அவங்க பெற்றோர்களுடைய ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவர்களுக்கு கடமை.
ஆனா அந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகுறாங்க, திருமணம் ஆகுறாங்க. அவங்க வந்து இப்ப தே ஃபார்ம் எ செப்பரேட் யூனிட். அவங்களது இப்பொழுது ஒரு புது குடும்பமாக, ஒரு புது அழகு அவர்கள் உருவாகிடுறாங்க. இப்ப பேரண்ட்ஸ்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, அவர்கள் இப்பொழுது பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. கணவன் மனைவி தனி குடும்பமான பின்னாடி அவர்கள் வருமானம், அவங்க செலவு செய்யக்கூடிய விதம், அவருடைய பிள்ளைகளை வளர்ப்பது, அவருடைய குடும்ப காரியங்களை குறித்து திட்டமிடுவது, எல்லாவற்றிலையும் பேரண்ட்ஸ் வந்து அதுல தலையிடக்கூடாது, அல்லது பேரண்ட்ஸுடைய ஆலோசனைகளை அவர்கள் கேட்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. அவர்கள் சொல்லலாம், ஆலோசனை சொல்றது தப்பு கிடையாது. அவர்களுடைய அனுபவத்திலிருந்து அவர்களுடைய ஆலோசனைகளை சொல்லலாம். ஆனா கேட்கறதும் கேட்காதான் அவங்களுடைய இஷ்டம். கீழ்ப்படியறதும் கீழ்ப்படியாதான் அவங்களுடைய இஷ்டம். அதுக்கு மேல வந்து பிள்ளைகளுக்கு திருமணமான பின்னாடி பெற்றோர்கள் வந்து தங்களுடைய அபிப்பிராயங்களை அவர்களிடத்துல திணிக்கவும், அவர்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு. ஸோ அவங்களுடைய எல்கையில நிற்கும் போதுதான் நமக்குள்ள வந்து நம்முடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நம்முடைய கருத்துக்களை அவர்களிடத்துல போய் திணிக்கிறது, அவருடைய பிள்ளைகளை வளர்க்குற விதம், அவங்க குடும்ப வரவு செலவு காரியங்கள், அவர்கள் எங்கே போறாங்க வர்றாங்க, என்ன சேமிக்கிறாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க, எப்படி பிள்ளைகளை வளர்க்குறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து தலையிடவே கூடாது. ஆனா அவர்கள் ஒரு சரியான தீர்மானம் எடுப்பதற்கு நம்முடைய அனுபவத்திலிருந்து ஆலோசனை சொல்றது தவறு கிடையாது. ஆனா அவங்க கீழ்ப்படிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவங்களுடைய நன்மைக்காக நமக்கு தெரிஞ்சதை சொல்றோம். ஏற்றுக்கொள்ளாம ஏற்றுக்கொள்றதும் அவங்களுடைய விருப்பம். ஓகே, இந்த சுயாதீனத்தோடு கூட நம்ம ஆலோசனை சொல்லலாம். அவர்கள் கேட்காவிட்டாலும் நாம் வந்து அது குறித்து வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அது சில விஷயங்கள்ல நாமெல்லாம் எத்தனையோ காரியங்கள்ல தவறிதான் பின்னாடி வந்து ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்றோம். அதே மாதிரி அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில அநேக தவறுகளை செய்யத்தான் செய்வாங்க. ஏன்னா திருமணம் என்பது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம தொடங்கக்கூடியது. பிசினஸ்ல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, ஜாபுக்கு போனா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா we will reject it. ஸோ நாம வந்து அதைத்தான் நம்ம யோசிக்கணும். அடுத்து என்னன்னாக்கும், பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள்கிட்ட அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு கோபம் மூட்டக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நாம வந்து பிரம்பை கையாடலாம். சாக்கலாம் பெல்ட் எடுத்து அடிச்சிருக்கேன் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. வேதத்திலே நீதிமொழிகள்ல பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு எழுதியிருக்கு. அதனால ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 வயசுக்கு மேல பிள்ளைகளை அடிக்கிறது வந்து சரியில்லை. கம்புனால அடிக்காம அவங்களுக்கு வந்து வேற பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து விளையாட அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றதோ, அல்லது அவங்களுக்கு கேட்கிறத வாங்கி தர மாட்டேன்னு சொல்றதோ, அல்லது வேற அது மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பட் அவங்கள அடிக்கிறது, பிரம்பெடுத்து அடிக்கிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்துடுது. அதுக்கு பின்னாடி அவங்கள அடிக்கிறது வந்து அவங்கள சிறுமைப்படுத்துறது போல இருக்கும். அப்புறம் பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுதும் மற்றவர்களுக்கு முன்னாடி வச்சு பிள்ளைகளை கண்டிக்கிறத நம்ம தவிர்க்கணும். சில நேரங்களில் பிள்ளைகளை மெச்சு கொள்ளும் போது கூட சில தவறுகள் நடக்கலாம். எப்படின்னா, அந்த பிள்ளைகள் ஏற்கனவே பெருமையாக இருக்கக்கூடிய சில காரியங்களை அவர்களுக்கு முன்னாடி வச்சு நாம வந்து மெச்சு கொள்ளும் போது இன்னும் கொஞ்சம் அவங்க பெருமையில ஒப்பு போக முடியும். அதே சமயத்துல எப்படி கண்டிக்கிறது மற்றவர்களுக்கு முன்னாடி வச்சு கண்டிக்க கூடாதோ, அதே மாதிரி அவங்க பெருமைப்படும்படியான காரியங்களையும் நம்ம செய்யக்கூடாது. அதே சமயத்துல என்கரேஜ் பண்றது தப்பு கிடையாது. எப்பவுமே வந்து அந்த பிள்ளைகள் வந்து சோர்ந்து போகாம அவநம்பிக்கைக்கும் அதைரியத்துக்கு உள்ளாகாதபடிக்கு படிப்புலையோ அல்லது வேற எந்த காரியங்களையோ நம்ம என்கரேஜ் பண்ணலாம். நல்ல குணாதிசயங்களை பாடும்போது நாம என்கரேஜ் பண்ணணும். அவங்க வந்து பெரியவர்களை மதிக்கிறாங்க, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்களை இன்னும் கொஞ்சம் அதுல சிறப்பா செய்யறதுக்கான ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்றது நல்லதுதான். ஸோ என்ன நோக்கத்தோடு கூட அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம உற்சாகப்படுத்துறோம், என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிறதான் முக்கியம். மற்றவர்களுக்கு முன்னாடி வச்சு அந்த பிள்ளைகள் செய்த தவறுகளை சுட்டி காட்டுறது வந்து அந்த பிள்ளைகளுக்கு உள்ளதான சுய கௌரவத்தை பாதிக்கும். சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட அவங்களுக்கும் ஒரு சுய கௌரவம் இருக்கு, அதை நம்ம மதிக்கத்தான் வேணும். அதே சமயத்துல என்கரேஜ் பண்றதும் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு எந்த காரியத்துல என்கரேஜ் பண்ணணும், எதை என்கரேஜ் பண்ணக்கூடாது நம்ம யோசிக்கணும். சாக் சொல்லுவாரு, அந்த பிள்ளைகள் வந்து படிப்புல முதன்மையாக வருவதையோ அல்லது ஏதாவது கிஃப்ட், அதாவது இந்த பரிசு பொருள்கள் வாங்கிட்டு வந்தாலும் அதையெல்லாம் நான் வந்து ஷோகேஸ்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், அதை நீங்க பின்னாடி வச்சுக்கிடுங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நமக்கு வந்து சில நல்ல ஆலோசனைகள். அதே மாதிரி பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது 2 3 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா வயதுக்கு தகுந்தாற் போல
அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு தகுந்தாற் போலதான் அவங்கள பனிஷ் பண்ணணும், கண்டிக்கணும். எப்படின்னா அந்த சில பிள்ளைகளுக்கு வந்து வயசு வளர்ந்துருக்கும், அந்த மென்டல் ஏஜ் கம்மியா இருக்கும். சில பிள்ளைகள் வந்து அஹ், உடம்பு வளர்ச்சி இருக்கும், மன வளர்ச்சி கம்மியா இருக்கும். ஸோ இப்போ எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி டீச் பண்ண முடியாது. இப்போ 13 வயசு அப்படின்னு சொல்றோம்னா 13 வயசு பிள்ளைகள் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து 11 வயசுலயே கூட ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருப்பாங்க, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும், மெச்சூரிட்டி இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசு 16 வயசு ஆனா கூட சின்ன பிள்ளைகள் போல இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மென்டல் ஏஜுக்கு தான் நம்ம வந்து ஒரு மெச்சூரிட்டி அசஸ் பண்ணும்போது அவங்களுடைய மென்டல் ஏஜ், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், இதுகளை வச்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ட்ரீட்மெண்ட்னா ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட். ஓகே. அதுக்கடுத்து வந்து என்ன எழுதிருக்கு அப்படின்னா, பேரண்ட்ஸ் அவங்கள்ட்ட வந்து பிள்ளைகள் கனம் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, வயசு வந்துருச்சு, திருமணம் ஆயிடுச்சு, கீழ்ப்படி வண்டியில கனம் பண்றது என்னன்னாக்கும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அவங்கள்ட்ட எப்போதுமே வந்து மரியாதையா தான் பேசணும். ஒரு காலத்துல வந்து பெற்றோர்களை விட அவர்கள் அதிகமா படித்ததுனாலயோ அதிகமா சம்பாதிக்கிறதுனாலயோ அல்லது அதே நல்ல உயர்ந்த பதவிகளுக்கோ அல்லது செல்வாக்குக்கோ வளர்ந்துட்டாலும் அந்த பேரண்ட்ஸுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கனம்ங்கிறது வந்து குறையவே கூடாது. ஏன்னா தேவனே அதை கட்டளையிட்டு இருக்கார், ஆனர் யுவர் பேரண்ட்ஸ். அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புளை குறித்து பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். முதிர் வயது உள்ளவனை கண்டாயானால் எழுந்து நில் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும் அவங்கள நீ கனம் பண்ணணும், அவங்களுக்கு முன்னாடி இனி எப்படி நடக்கணுங்கிறது குறித்து பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன், அவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு கூட எழுதியிருக்கு. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். இங்க நிறைய பிள்ளைகளுக்கு வந்து நாம இதை டீச் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க நன்றி உள்ளவங்களா இருக்கும்னு டீச் பண்ண வேண்டியிருக்கு. நான் ஒரு எல்டர் பிரதர்கிட்ட நான் சொன்னேன், அவங்க சர்ச்சில் உள்ளவங்களுக்கு வந்து டீச் தம் ஹவு டு பி தேங்க்ஃபுல். ஏன்னா அந்த பாவத்தின் ஆணி வேரை குறித்து வாசிக்கும் போது சுயநலம் எப்படி ஒரு ஆணி வேரோ, பொருளாசை எப்படி ஒரு ஆணி வேரோ, அதே மாதிரி அன்தேங்க்ஃபுல்னஸும் ஒரு ஆணிவேர். ஏன்னா ரோமர் நிறுவத்துல 1ஆம் அதிகாரத்துல 21 இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, நன்றி இல்லாத இருதயம், இங்கிலீஷ்ல அன்தேங்க்ஃபுல் ஹார்ட்ஸ், தமிழ்ல உணர்வில்லாத இருதயம் எழுதியிருக்கு, இருளடைந்ததுன்னு. நன்றி இல்லாதவருடைய இருதயம் என்ன ஆகும் அப்படின்னாக்கும் அவங்க வந்து அநேக பாலியல் பாவங்களுக்கு கூட, காம விகார பாவங்களுக்கு கூட தேவனை ஒப்பு கொடுத்ததற்கான காரணம் அவங்க தேவனை கனம் பண்ணல, நன்றி இல்லாதவர்களா இருந்தாங்க. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது, தமிழ் எழுதியிருக்கு. இங்கிலீஷ்ல நன்றி இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. சரி, தேவன் நமக்கு செய்த காரியங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும், பேரண்ட்ஸுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட பேசும்போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும். அதை பாருங்க, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிங்க. தீமோத்தேயு ஒரு சபையில் உள்ளதான ஒரு ஊழியக்காரர். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து ஒரு குமாரனை போன்ற ஒரு ஊழியக்காரர். அவருக்கு அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி வயசுல மூத்தவங்கள்ட்ட பேசணும். வாசிங்க. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும், பாலிய புருஷரை சகோதரரை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. பாருங்க, புத்தி சொல்லும் போது ஒரு சபையில பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் புத்தி சொல்லும் போது கூட வயசுல உன்னைய காட்டுல அவங்க மூத்தவங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு தகப்பன்ட்டு நீ எப்படி பேசணும் அப்படின்னு என்ன அர்த்தம். பிரதானமா தகப்பன்ட்டு எப்படி பேசணுங்கிறது இருந்துதான் சபையில இருக்கக்கூடிய சகோதரர்கள் வயசுல மூத்தவங்களா இருந்தா நீ எப்படி கன்சிடர் பண்ணணும் உதாரணமா சொல்றாரு. வயசுல மூத்தவங்ககிட்ட எப்படி பேசணும், உங்க அப்பாட்ட நீ எப்படி பேசுவியோ அது மாதிரி மரியாதையா பேசு அப்படிதான் எழுதியிருக்கீங்க. அப்பீல் டு ஹிம் அஸ் அ ஃபாதர். அப்போ ஒரு ஃபாதர்கிட்ட பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசணும், சம வயசுல உள்ளவங்கள்ட்ட, வயசுல மூத்தவங்ககிட்ட எப்படி பேசணும், ஒரு தகப்பன்கிட்ட நீ எப்படி பேசணுங்கிறத வச்சுதான் அவர் வந்து உதாரணமா வயசுல மூத்த மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு சொல்றாரு. அப்ப எப்படி பேசணுமா, அவங்கள கடிந்து கொள்ளக்கூடாது. டு நாட் ஷார்ப்லி ரெபீட் அன் ஓல்டர் மேன். உன்னை காட்டில வயசுல மூத்தவங்கள்ட்ட வந்து கூர்மையா அவங்கள குறைகளை சுட்டி காட்டும் போது கூட நீ வந்து கூர்மையான வார்த்தைகளை நீ உபயோகிக்க கூடாது. அப்ப எப்படி பேசணும் அப்படின்னா, அப்பீல் டு ஹிம் அப்படின்னா ஒரு ரிக்வஸ்டா, ஒரு பண்பா, அவங்கள்ட்ட வந்து வேண்டுதல் பண்றது போல, இப்படிலாம் நீங்க தயவு செய்து இப்படி செய்யுங்க அப்படி சொல்றதுக்கும் வந்து நீங்க இப்படி செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப ஈக்குவல் ஏஜ்ல உள்ளவங்களுக்கும் நமக்கு கீழே உள்ள வயசுல உள்ளவங்கள்ட்ட பேசுறதுக்கும்
நமக்கு மேலான வயசுல உள்ளவங்கள்ட்ட பேசுறதுக்குள்ள வித்தியாசத்தை தான் இந்த வசனம் சுட்டி காட்டுது. அப்புறம் டு தி யங்கர் men as பிரதர்ஸ். அப்ப சம அளவுல உள்ளதான பிரதர்ஸ் சபையில பாத்தீங்கன்னா சில பிரதர்ஸ் வந்து மத்தேயு 23:8 ஆண்டவர் சொல்லுவாரு, யூ ஆர் ஆல் ஈக்குவலி பிரதர்ஸ் ஒரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கோம். சபையில் உள்ளதான மறுபடி பிறந்த ஞானஸ்நானம் எடுத்த சகோதரர்கள் எல்லாருமே நம்மை போன்று சம அளவில் இருக்கக்கூடியவங்க. அவங்கள வந்து ஈக்குவல் பிரதர்ஸா தான் ட்ரீட் பண்ணும். நான் வயசை சொல்லல, வயசுல சமமா இருக்கக்கூடிய யங்கர் பிரதர்ஸ். ஸோ அப்படி அதே மாதிரிதான் வயசுல மூத்த சகோதரிகளை ஓல்டர் உமன் அஸ் மதர்ஸ் அண்ட் யங்கர் உமன் அஸ் சிஸ்டர்ஸ் இன் ஆல் பியூரிட்டி. சிஸ்டர்ஸ் இன் ஆல் பியூரிட்டினா என்ன அர்த்தம்னா, இளம் வயதுல உள்ள பெண்கள் அவர்கள் வந்து உன் சொந்த சகோதரியை நீ எப்படி பாவிப்பியோ அதே மாதிரிதான் பார்க்கணும். இன் பியூரிட்டி அப்படின்னா மற்ற பெண்கள் உன் வயசுல இருக்கிறாங்கிறதுக்காக அம்மா போல இருக்கிறவங்களுக்கு அம்மாக்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடு. ஆனா உன் வயசுல உள்ளவங்களா இருந்தாலும் அவங்கள உன் சொந்த சகோதரியை நீ எப்படி பார்ப்பாயோ அப்படிதான் பார்க்கணும். இன் ஆல் பியூரிட்டி அப்படின்னா அவங்கள வந்து ஒரு காம விகார கண்ணோட்டத்தோட கூட பார்க்க கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு அடிக்கடி பேசக்கூடிய சிஸ்டர்ஸா இருந்தா அவங்கள்ட்ட கேலியா பேசுறது, கிண்டலா பேசுறது, ஜாலியா பேசுறது அப்படின்லாம் பேசக்கூடாது. அங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, யூ மஸ்ட் ஸ்பீக் டு தம் இன் பியூரிட்டி as சிஸ்டர்ஸ். அப்ப சகோதரிகளா ஒரு பரிசுத்தமான கண்ணோட்டத்தோடு கூட நீ அவங்கள பார்க்கணும். அதான் அதுக்குள்ள. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கடி பார்க்கும்போது பேசும்போது ஜாலியா பேசுறதோ கேலியா பேசுறதோ அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் பெர்மிட்டட். இது வந்து ஒரு ஊழியக்காரர் சபையில் உள்ள சகோதரிகளுக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, இப்ப பேரண்ட்ஸ் கணம் பண்றதுல நான் சொல்றேன், சில பேரண்ட்ஸுடைய நிலைமை என்னன்னாகும், அவங்களுக்கு வந்து எதிர்காலத்துக்கு போதுமான அளவு பென்ஷனோ அல்லது அவங்களுக்கு சொத்தோ வருமானமோ இருக்கு. சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு எத்தனையோ தலைமுறைக்கு கூட சொத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. அல்லது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை வித்தா கூட அவங்களுக்கு போதுமான அளவுக்கு மேல நிறைய சொத்து பிள்ளைகளுக்கு கிடைக்கும், அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஜீவியத்துக்கு கூட போதுமான வருமானம் இல்லாம இருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டத்துக்குள்ள பிள்ளைகளை படிக்க வச்சு தேவனும் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருப்பார். இப்ப வந்து நான் அவங்களுக்கு என்னமா கொடுக்கணும்னு சொன்னா அதை நான் ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுத்துட்டே நீ சொல்லக்கூடாதுன்னு மத்தேயு 15:4 ஆண்டவர் சொல்வார். நீ வந்து தாய் தகப்பனை செய்யக்கூடியதான ஒரு கணவன் எழுதியிருக்கு. ஆனா நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா அதை நான் வந்து குர்பான் என்ன காணிக்கையா நான் வந்து தேவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு என் கடமை தீர்ந்துருச்சுன்னு நீ சொல்லக்கூடாது. அது மனுஷனுடைய கற்பனை, அது தேவனுடைய கற்பனை அல்ல. தேவனுடைய கற்பனைன்னா உன் தகப்பனையும் தாயும் நீ கணம் பண்ணு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கணம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து பண உதவிகள் செய்யறது, ஃபைனான்சியல் சப்போர்ட். இன்னொன்னு என்னன்னா அவங்கள மரியாதையோடு கூட நடத்துறது. அதுக்கடுத்து என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து எப்படின்னா நிறைய படிச்சுட்டு இப்ப அவங்கள போல வெளிநாடுகளில் போய் இருக்கிறவங்க வந்து இப்ப வேலையில்லா திண்டாட்டத்து நிமித்தம் நிறைய பேர் வெளிநாடு போக வேண்டியிருக்கு. போதுமான அளவு நம்ம குடும்பத்துக்கு சம்பாதிக்க முடியல அப்படிங்கறதுனால வேலை வாய்ப்புகள் உள்ள நாடுகளை நோக்கி இன்னைக்கு நிறைய பீப்புள்ஸ் வந்து நாடு விட்டு நாடு போய் வேலை செய்யறாங்க, அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து படிப்பறிவு இல்லாதவங்களா இருப்பாங்க, அல்லது கிராமங்கள்ல ஏதாவது விவசாயமோ அல்லது கூலி வேலையோ அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸோ அப்படி வச்சுக்கிட்டு அவங்க தங்கியிருப்பாங்க. அவங்க நீங்க கூப்பிட்டாலும் இங்க வரமாட்டாங்க. உங்க நாட்டுல வந்து எங்களோட செட்டில் ஆகுங்கன்னு சொன்னா அவங்க வரமாட்டாங்க. அவங்க எந்த சூழ்நிலையில பழகி எப்படிப்பட்ட நண்பர்கள் அட்மாஸ்பியர்ல வளர்ந்தாங்களோ அது பல வருடங்கள் அப்படி பழகி போன பின்னாடி அவங்க வந்து ஒரு சிட்டிலேயோ அல்லது கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்து அவங்களோடு கூட இருக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நேச்சுரலி நம்ம வந்து அந்த அட்ஜஸ்டபிலிட்டின்னு சொல்லுவோம்ல, அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இடம் பொருளுக்கு தகுந்தாற் போல நம்மளை மாத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து 5ல் வளையும் 50ல் வளையான்னு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னா இளம் பருவத்துல வந்து எந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு போயாச்சுன்னா ஒரு சூழ்நிலையில பழகுனவங்க வந்து அவங்களுடைய அந்த சுற்றுப்புற சூழ்நிலை நண்பர்கள் பழக்க வழக்கங்களுக்கு மாறாக தங்களுடைய மாற்றிக்கொள்வது என்பது அவர்களுக்கு கொஞ்சம் கடினமானதா இருக்கும். அதாவது ரஃப்பான ஒரு ராடை வளைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அது மாதிரிதான். ஸோ அவங்களுக்கு தகுந்தாற் போலதான் நீங்க மாறிக்கிற வேண்டியிருக்கு. இப்ப என்னன்னா வருமானத்திற்காக நீங்க வெளிநாடுகள்ல இருக்கிறீங்க. இதே மாதிரி நிறைய இடங்கள்ல சகோதரர்கள் வந்து ஊர் விட்டு ஊர் போய் வேலை செய்யறாங்க. கிராமத்தில் வளர்ந்தவங்க சிட்டியில போய் செட்டில் ஆயிடுவாங்க ஃபேமிலியோட. அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வர விரும்ப மாட்டாங்க. ஓகே,
அப்ப நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகணும், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள்கள் வாங்கி கொண்டாந்து கொடுக்கணும், அன்றாட தேவைகளுக்கான பொருள்களை வாங்கிட்டு வரணும், அல்லது அவங்க குடியிருக்கிறதான வீட்டை பழுது பார்க்கறது, அல்லது விவசாய நிலங்களை பழுது பார்க்கறது, அதுக்கு வேண்டியதை செய்யறது, இதெல்லாம் வந்து உங்களால பர்சனலா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க உங்க இடத்துக்கு வர மாட்டாங்க, நீங்க அவங்க இடத்துக்கு போறதும் கஷ்டமான சூழ்நிலை. அப்ப என்ன செய்யலாம்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சகோதரி, எனக்கு நம்ம சர்ச்சு கிடையாது அவங்க, இது மாதிரி நம்ம மெசேஜஸ் யூடியூப்ல கேட்குற ஒரு சகோதரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க பல சபைகளுக்கு போனவங்க, இப்ப எந்த சபைக்கும் போல அப்படின்ட்டு. அவங்க கணவர் 25 வயசுலயே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. 2 பிள்ளைகள் அவங்க நல்லா படிக்க வச்சுலாம் வந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய பையன் வந்து என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சு வந்து விசாரிக்கிறது இல்ல, டெய்லி ஃபோன் பண்றது இல்ல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல, அப்படியே வந்து வந்தாலும் சும்மா அப்படியே விசாரிச்சுட்டு மேல விழுந்த வாரியா பார்த்துட்டு போயிடுறது அப்படி. இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம வந்து இப்ப கிறிஸ்தவர்கள், உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்க டைரக்டா பெர்சனலா போய் அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதோ, வேண்டிய பொருள்களை வாங்கி கொடுக்கறதோ அதெல்லாம் செய்ய முடியாது. வேணா நீங்க வந்து பணம் அனுப்ப முடியும், ஓகே. பணமே எல்லாத்தையும் செய்ய முடியாது. பணம் வந்து ஒரு ஆறுதலை தர முடியுமா? இப்ப ஒரு வலியோட இருக்கிறாங்க, வேதனையோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அன்பான வார்த்தைகள், ஜெபம், அல்லது உங்களுடைய யாராவது உறவினர்களோ அல்லது நண்பர்கள் அல்லது யார் மூலமாவது நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க பிரயாசப்படணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கூட ஃபோன் பண்ணி அவங்களோட பேசலாம். இப்ப ஒரு தெரு அஹ், ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு தகப்பன் இப்படி சொன்னாராம் பையன்கிட்ட, வெளியூர்ல படிச்சுக்கிட்ட பையன்கிட்ட, ஏய், அப்பெல்லாம் வந்து இப்பதான் பேக்கேஜ்லாம், அப்பெல்லாம் வந்து ஒரு கால் கணக்கு நிமிஷ கணக்குல வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ஏன்டா அடிக்கடி ஃபோன் பண்ணி ஃபோன் காசை வேஸ்ட் பண்ற அப்படின்னாரா. அப்படின்னா என்னன்னா, அந்த பையனுக்கு அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, பணம் முக்கியம், நீ வந்து அடிக்கடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணாதேன்னு. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டாலும் இவ்வளவு நாளைக்கு இந்த பேக்கேஜ் அப்படின்னா அந்த காசு அவுட் ஆயிடும், அதனால நம்ம எவ்வளவு வேணாலும் பேசலாம்னு வச்சுங்களேன். ஆனா இப்ப கூட சில பேரண்ட்ஸ் பிள்ளைகளோடவோ அல்லது பிள்ளைகள் பேரண்ட்ஸோடவோ பேசுறதுலாம் ரொம்ப ரேரா தான் பேசுறாங்க. அவசியம் இருந்தா மட்டும் பேசுறது. நோ, திஸ் இஸ் நாட் ஆனர். பிள்ளைகளை பெற்று வளர்த்த அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஏன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது சொல்லி யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே வந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கறதுல காட்டக்கூடிய ஆர்வத்தை நம்மளை வளர்த்த பெற்றோர்களை விசாரிக்கிறதுல செலுத்துறது இல்ல. வி டோன்ட் பாதர் அபவுட் அவர் பேரண்ட்ஸ். அப்ப நம்ம பேரண்ட்ஸ், நீங்க எப்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்களோ, அவங்களுக்கு டெய்லி கொஞ்சி அவங்களுக்கு எதிர்காலத்திற்காக நீங்க வந்து நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல வேலைகள் உருவாகணும், அவர்களுக்கு நல்ல ஆடைகள் எடுத்து கொடுக்கணும், அவங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரிதான் உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு நினைச்சிருப்பாங்க. இப்ப யூ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்களுடைய பேரண்ட்ஸை கணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நீங்க வந்து உங்களுடைய பணம் ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க பணத்தை அனுப்பி கூட அவங்களுக்கு உதவியும் செய்யலாம், அது மட்டும் போதுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? குர்பான எனக்கு காணிக்கையா கொடுக்கல, நீங்க என்னை சம்பாரிச்சு படிக்க வச்ச கடமைக்கு நான் பணத்தை அனுப்பிட்டேன், நீ எப்படியோ பண்ணிட்டு போ. பணத்தை சாப்பிட முடியுமா? அந்த பணத்தை நீங்க அனுப்புறீங்களே, அதை வங்கியில போய் எடுத்து கொண்டாந்து காசா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆள் வேணும். அவங்க வயசு ஆக ஆக வந்து மூவ் பண்றதே கஷ்டம், வீட்டை இருந்து இறங்கி வர்றதே கஷ்டம், படி விட்டு இறங்குறதே கஷ்டம், பாத்ரூம் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு கூட ஆள் தேவைப்படலாம். சில நேரங்கள் வந்து பொருள்கள் வாங்கணும், கிளாத் வாங்க வேண்டியிருக்கும், கிராசரிஸ் வாங்க வேண்டியிருக்கும். உங்க நாடுகளெல்லாம் வந்து ஒருவேளை டோர் டெலிவரி இருக்கலாம். நீங்க விட்டு போன உங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஊர்கள் அந்த வசதி இருக்கா? உங்க ஊர்ல கடை இல்லாம கூட இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொருவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு வித்தியாசமானது. ஒரு சிலர் நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலியில இருந்து போறீங்க, ஒரு சில பிள்ளைகளுடைய உங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து அங்கே அவங்கள விசாரிக்கிறதுக்கு உங்களுடைய உடன் பிறந்த நபர்களோ உறவினர்களோ கூட இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஒரு தொலைபேசியிலாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்களை ஒரு நாளாவது பார்க்காம உங்க அப்பா அம்மா விட்டுருப்பாங்களா? ஒருவேளை அந்த காலத்துல போன் வசதி இல்லாத நாட்கள்ல கூட கடிதம் மூலமாவது, அல்லது ஒரு எப்போ உங்களை பார்க்க வரலாம்னு அனுமதிக்கப்படுறாங்களோ அன்னைக்காவது உங்க அப்பா அம்மா வரலைன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஹாஸ்டல்ல இருந்தே படிக்கிறீங்க, உங்க அப்பா அம்மா பார்க்க வரல, இன்னைக்கு வந்து இந்த சண்டே வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னா வரலைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. திருமணம் ஆன பின்னாடி நிறைய பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை விட்டு டிட்டாச் ஆயிடுறாங்க. அப்பொழுது பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் ஆன உடனே என் பிள்ளை என்னை மறந்துட்டானே, என் மகள் என்னை மறந்துட்டாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுது, அடிஷனல் ஒர்க் லோடு மாதிரிக்கே நமக்கு வந்து இப்ப கணவன் மனைவின்னு வரும் பொழுது பேரண்ட்ஸோட கணவன் மனைவி,
கணவன் மனைவிக்கு வந்து உங்களுக்கு பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ்க்கு இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு கண்டிப்பா இருக்கு. உங்க பெற்ற தாய் தகப்பனை செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யணும்னு வேதத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். மனைவியில குறித்து கூட ஆண்டவர் நேரடியாக கமாண்ட்மெண்ட் கொடுக்கல. பைபிள் என்ன எழுதியிருக்குனாக்கும் இட் இஸ் தி டைரக்ட் கமாண்ட் ஆஃப் காட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதியிருக்குனாக்கும் தன் தகப்பனையும் தாயையும் பிரிந்து மனைவியோடு இசைந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து வாழ்றதுக்கு ஒன்னா வாழ்றதுக்கு. ஆனா பேரண்ட்ஸுக்கு சாக் சொல்லுவாரு, உங்களுக்கு ஒருவேளை பொருளாதார ரீதியா 2 வீடு இல்ல தனித்தனியா பிரிந்து வாழ்றதுக்கு உங்களால முடியல அப்படின்னா ஒரே வீட்டுல இருக்கலாம். ஆனா ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷன் இருக்கணும். நீங்க வந்து அவங்கள ஆளுகை செய்யக்கூடாது. அவங்க உங்கள் இதுலயும் நீங்க அவங்களுடைய குடும்ப காரியங்கள தலையிடக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து பிசிக்கலா ஒரு குடும்பத்துல இருக்கலாம். ஆனா ஸ்பிரிச்சுவல் ரீதியா நீங்க வந்து தனித்தனி குடும்பமா தான் இருக்கணுங்கிறது அர்த்தம். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நீங்க வந்து தூரதொலையில இருந்தாலும் உங்க பெற்றோர்களுக்கு போதுமான வசதி இருந்தாலும் அல்லது நீங்க போதுமான அளவுக்கு பணம் கொடுத்து உங்க பெற்றோர்களுக்கு உதவி செஞ்சாலும் உங்களுடைய அன்பான வார்த்தைகள் செய்யக்கூடியதான் அந்த ஆறுதலை. அதாவது ஒரு புண்ணுக்கு வந்து ஆயின்மெண்ட் போடுறது மாதிரிக்கே, ஒரு வலி இருக்கிற இடத்துல வந்து வேற ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வலியை குறைக்கிறது மாதிரிக்கே அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடியதான ஒரு எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், அதுக்கெல்லாம் வந்து பணம் வந்து ஆறுதல் தர முடியாது. ஸோ உங்களுடைய அன்பான வார்த்தைகள், அவங்கள விசாரிக்கிறது, ஒருவேளை கிட்டத்துல இருந்து நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியாட்டா கூட ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்றது, ஜெபம் பண்றது, உங்களுடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது ஏதாவது வேலைக்கு ஆள் வச்சாது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது. ஸோ நாம வந்து பொருளாதார ரீதியா முடியாதனாலதாம்மா நாங்க இங்கே தூரம் இருக்கிறோம் அப்பா அம்மா, நாங்க உங்க நினைவா தான் இருக்கிறோம், நாங்க உங்களை மறக்கல, வி ஆர் ஃபார் யூ, நாங்க வந்து உங்களுக்கு எப்போதும் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபம் பண்றோம், எங்களால நேரம் வர முடியாட்டாலும் யார் மூலமாவது உங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு கூட அவங்கள போய் கவனிக்க சொல்லி சொல்லலாம். நிறைய இடங்கள்ல பெற்றோர்கள் வந்து என் பையன் என்னை நினைக்கிறது இல்லை, என் என்னுடைய மகள் என்னை நினைக்கிறது இல்லை அப்படிங்கிற தவிப்புகள், ஏக்கங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு. வயசான பின்னாடி நான் என்ன சம்பாரிச்சு என்ன செய்ய, நான் அதெல்லாம் இதையெல்லாம் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு தானே கொடுத்துட்டு போறேன், அவங்களுக்கு என் மேல அக்கறை இல்லையே அப்படின்னு நிறைய வயசானவர்களுடைய புலம்பல்களை நம்ம கேட்க முடியுது உலகத்துல. ஆனா ஆண்டவர் சொன்னது போல உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார்ல. உங்களுக்குள்ள ஆண்டான் அடிமைன்னு இருக்கக்கூடாது, நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்க அடக்கி ஆளக்கூடாது, ஏன்னா உலகத்துல அப்படிலாம் செய்யறாங்கன்னு சொன்னார். சோ இந்த விஷயத்துல வந்து நம்ம எப்படி இருக்கிறோம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு முறை நான் இது போன்ற ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்ட பின்னாடி ஒரு திருமணமாகி நல்ல வசதியா பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணி ஒரு முறை மனம் உடைஞ்சு அழுதாங்க. இன்னொரு பிரதர் எனக்கு போன் பண்ணி அப்படியே அழுகுறாரு, என்னன்னு சொல்லல. அந்த செய்தி நான் என்னைக்கு எங்கேயோ பேசின செய்தி, அவங்க சர்ச்சில் அதை போட்டிருக்காங்க, எனக்கு தெரியாது. அவர் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு பிரதர் நீங்க பேசுன செய்தின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. எனக்கு அப்படி ஒரு செய்தி பேசுனது எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்ப நீங்க சிஎஃப்எஃப்ஜில நான் பேசுற செய்தியவே வந்து ஏதாவது ஒரு சர்ச்சில் என்னைக்காவது போடுவாங்க. அப்ப எனக்கு என்னமே புரியல, என்ன செய்தி பிரதர், எங்க என்னன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா அவங்க போடுறது நான் என்ன கண்டேன், எனக்கு தெரியாது. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பிரதர் வந்து நான் எங்க அம்மாவை நான் கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னாரு. இது மாதிரியான செய்தி உங்களையும் ஒரு சிலருக்கு தேவைப்படலாம், எல்லாருக்கும் தேவைப்படாம இருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கேர் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். ஒரு அன்பான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், ஒரு நாள் முடிஞ்சா கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுங்க. இது வந்து ரூலா சொல்லல, நான் ரிக்வஸ்டா சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது. என்னுடைய பையன்கிட்ட நான் ஒரு நாளைக்கு 3 தடவை பேசுவேன். அவங்க வெளியில இருக்கும்போது, ஒன்னா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்ப லீவ்ல இங்க வந்திருக்கிறாங்க, ஐம் ஹாப்பி, நான் ஒண்ணும் இல்லை. ஆனா தனியா இருக்கும்போது வந்து அவங்க காலையில இருந்து வேலைக்கு போகும்போது திரும்பி வந்த பின்னாடி அப்புறம் நைட்ல ஃபேமிலியா அப்புறம் பேர பிள்ளைகிட்ட இதுலயும் நம்ம உலகத்துல என்னத்தை கொண்டு போக போனோம். அன்புங்கிறது இதுதான். அன்பு அது மட்டும் கிடையாது, ஒரு பண்பு. அப்ப கிறிஸ்தவ பண்புகள் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம வந்து அப்படி செய்யலைன்னா இனிமேல அதை அப்படி செய்யணும். என்னுடைய பையன் என்னை நினைக்கிறான்னு நினைக்கட்டும், என்னுடைய மகள் என்னை நினைக்கிறா அப்படின்னு நினைக்கட்டும். நமக்கு வந்து இப்ப பிள்ளைகள் முக்கியம். அதனால இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பேரண்ட்ஸ் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி சில வீடுகள் எப்படின்னா 3 4 பிள்ளைகள் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கும் ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்றது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியை டிவைட் பண்றாங்க. நீங்க 4 பேரை பெத்தீங்கல்ல, அதனால 4 பேர் கொடுத்தா நானும் ஒரு பங்கு கொடுக்குறேன். அவங்க ஒரு மாசம் சோறு போட்டா நான் ஒரு மாசம் சோறு போடுறேன். நான் சொல்றேன், 4 பிள்ளைகளை பெற்றாலும் 4 பிள்ளைகள் சம அளவுல இன்டெலிஜென்ட்டா இருக்காங்களா, சம அளவுல வருமானம் உள்ளவங்களா இருக்கிறாங்களா, சம உள்ளவங்கள கேபபிளா இருக்கிறாங்களா? ஒரு பையன் வெளிநாட்டுல சம்பாதிப்பாரு, அவர் பணம் கொடுக்க முடியும். இன்னொரு பையன் பக்கத்துல இருப்பாரு, அவரால் பணம் கொடுக்க முடியாது, பட் இப்ப பிசிக்கல் கேர் எடுக்க முடியும்.
ஒய் நாட் போத் ஆஃப் தம் டூ த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும்போது பேரண்ட்ஸ்க்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்குமே. ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு, ஒருத்தர் பிசிக்கலா கேர் எடுத்துக்கிறாரு. அந்த அண்ணனையும் அவர் கொஞ்சம் தாங்கினா, அந்த தம்பியை ஒருத்தர் தாங்கினா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிதான் நாம வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிளா ஒருவருக்கு ஒரு அன்பு காட்டக்கூடியவங்களா இருக்கணும். ஆண்டவரே சொன்னார், நீங்க ஒருவர் அன்பாக இருந்தா நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீசர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். யோவான் 13 34 35 நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, 1 தீமோத்தேயு 3 மூப்பர்களுக்கு உள்ளதான மூப்பர்கள் உதவிக்காரர்களுக்கு உள்ளதான தகுதியை குறித்து எழுதும் பொழுது அங்கே பவுல் எழுதுறார், வாசிங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும். அப்ப ஒருவன் தன் வாசிங்க சார். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இப்ப மூப்பொருளா இருக்கிறதுக்கான தகுதிகள் அல்லது உதவிக்காரலா இருக்கிறதுக்கான தகுதிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய சிஎஃப்சி சர்ச்சஸ்லயே அவங்க சின்ன பிள்ளைகளா அவங்க இருக்கும் பொழுது அவர்கள் மூப்பொருளாக இருப்பாங்க சபையில. அந்த பிள்ளைகள் பெருசான பின்னாடி அவர்கள் நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அவங்க வந்து பெரிய வாலிபர்கள் ஆன பின்னாடி வந்து தேவனை விட்டு தூரம் போனவர்களாகவோ அவிசுவாசிகளோ கூட இருக்கிறாங்க. பட் ஸ்டில் தீஸ் பிரதர்ஸ் ஆர் எல்டர்ஸ். எப்படி அப்படின்னா, அவங்க ஏற்கனவே எல்டர்ஸா நியமிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு சம அளவுல தகுதியுள்ள சகோதரர்கள் இல்லாம இருந்திருப்பாங்க. அவங்க இவருடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அவிசுவாசிகள் சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைகளை அவங்க ரட்சிக்கப்படாத பருவத்துல அவங்கள அவிசுவாசிகள்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அவங்கள மூப்பொருளா ஆக்கியிருப்பாங்க, உதவிக்காரர்களா ஆக்கியிருப்பாங்க. ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு நிலைமையை மாறி இருக்கும். அந்த பிள்ளைகளை அவங்களுக்கு வளர்க்க தெரியல. அவருடைய மனைவி அல்லது குடும்பத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. அவர்களை நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா கீழ்ப்படி பண்ணும். ஒரு டிரான்சிஷன் வந்து அவங்க பிலிவர்ஸா இருக்கணும்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல நாங்க பாக்குறோம், அவங்க வந்து இப்ப பிலிவர்ஸா இல்லாம இருக்கிறாங்க. வாட் ஷால் வி டூ? அவங்க பிள்ளைகள், சிலருடைய பிள்ளைகள் குடியாரர்களா கூட இருக்கிறாங்க, சிலர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, சிலர் போய் அவிசுவாசிகளை திருமணம் பண்ணி இருக்கிறாங்க, சிலர் வந்து பேரளவுல வந்து ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னவங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக அவங்க பிள்ளைகளை வந்து சரியா வளர்க்க தெரியலேன்னு தானே அர்த்தம். அப்ப சொந்த குடும்பத்தையே அவனுக்கு மேனேஜ் பண்ண தெரியல. சில இடங்கள்ல வந்து மனைவிமார்கள் வந்து சாட்சி குறைவா இருக்கிறாங்க. கணவன்மார்களுடைய பெயரை உபயோகிச்சு அவங்க வந்து சாட்சி குறைவான காரியங்களை செஞ்சு இவங்களையும் அசிங்கப்படுத்திடுவாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப வந்து புருஷன்மார்கள் வந்து சபையில பொறுப்பா இருந்தாங்கன்னா, சகோதரிகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமொழியில வாசிக்கும்போது எழுதியிருக்கு. ஒரு குணசாலியான ஸ்திரீ வந்து ஒரு புருஷனுக்கு அமைந்தால் அவன் தேசத்து மூப்பர்களோடு உட்கார்ந்து இருக்கும் போது அவன் வந்து மதிக்கப்படத்தக்கவனாக இருப்பான். சோ ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி வந்து தன்னுடைய புருஷனை அசிங்கப்படுத்துறதோ, கீழ்ப்படியாம இருக்கிறதோ, அல்லது பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்றதுக்கு ஒத்துழைக்காம இருக்கிறதோ, பின்னாடி வந்து அந்த குடும்பம் சாட்சி இழந்து போய் நிற்கும். அந்த புருஷன் வந்து எவ்வளவு பெயர் பெற்றவராக இருந்தாலும் சரி, பின்னாடி அவர் வந்து சாட்சி குறைவான தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மூலமாக அவர் வந்து கனவீனம் அடைவார். அவர் வந்து கணத்துக்கு உரிய நல்ல சகோதரர். நான் பார்த்திருக்கேன் ஒரு சர்ச்சஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது அவரோட இடத்துல அந்த சகோதரர் நல்ல சாட்சியுள்ள சகோதரர்கள், பொறுப்பா இருக்கிறாங்க. ஆனா அவருடைய மனைவிமார்கள் சரியில்லை, அல்லது அவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களா இல்லை, கீழ்ப்படுகிறவங்களா இல்லை, அல்லது ரட்சிக்கப்பட்டவங்களா இல்லை. அப்ப அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு ஒரு மகுடமாவோல இருக்கிறதுக்கு பதிலா, அல்லது அந்த மனைவிமார்கள் வந்து அந்த புருஷன்மார்களுக்கு வந்து ஒரு பேக் போன் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா, இவங்களுடைய க- இவங்களுடைய சாட்சி குறைவான நடத்தையினால அவருடைய புருஷன்மார்கள் வந்து மூப்பர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லப்படுவதற்கு காரணமா இருக்கிறாங்க. அவங்க தகுதி இல்லைன்னா இல்ல, தகுதியா தான் இருக்கிறாங்க, அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க, சபையில் உள்ள மக்கள் மத்தியில நம்பிக்கை பெற்றவர்களா கூட இருக்கிறாங்க. ஆனா அவருடைய குடும்பத்தை பார்க்கும்போது, அவருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அது உங்களை அந்த குடும்பத்தை நடத்த தெரியாத நபர்களா இருந்திருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி கிடையாது. சிலர் மணிமாருடைய பேச்சு கேட்டு சபையில மோசம் போனவங்களா இருக்கிறாங்க. சிலர் பிள்ளைகளை வளர்க்க தெரியாதனால அவர்கள் நல்லவங்களா இருந்தாலும், அவர்கள் வந்து பண்புள்ளவர்களா இருந்தாலும், நல்ல சாந்தமுள்ளவங்களா இருந்தாலும், ஒழுக்கமுள்ளவர்களா இருந்தாலும், பிள்ளைகள் ஒழுங்கில்லாதவர்களா போனதுனால நான் ஏற்கனவே வாச்ச வசனத்தின்படி அவர்கள் மூப்பராயிருப்பதற்கு தகுதியற்றவர்களாகி விடுகிறார். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்முடைய பேரண்ட்ஸ்க்கு, நம்ம ஹஸ்பண்டுக்கு,
அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நாம மட்டும் தேவ பக்தி உணர்ந்த பத்தாது, நம்முடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணுங்கிற பாரம் நமக்கு இருக்கணும். நம்முடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்படணும், நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படணும். We have a horizontal responsibility for our relatives also. நம்முடைய ரட்சிக்கப்படாத உறவினர்கள் இருக்காங்க பாருங்க. நிறைய வீடுகளை வந்து ரட்சிக்கப்படாத உறவினர்கள் வந்து ஒண்ணு அவங்க நான் கிறிஸ்டின்ஸா இருக்கலாம், அல்லது கிறிஸ்டின்ஸா இருக்கலாம், பேரளவில் உள்ள கிறிஸ்தவர்களா இருக்கலாம். அவங்க சில ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க, இன்வைட் பண்றாங்க, நம்ம போக முடியாது ஆக்சுவலா. ஆனா we must show them that we love them, but we cannot cooperate for all of their activities. இப்ப பாருங்க, எனக்கு சமீபத்துல என்னுடைய உறவினர்கள் வந்து புதுநன்மை கல்யாணம் வைப்பாங்க. ஆர்சில இருந்து வந்தவன் நான். அவங்களுடைய அந்த புதுநன்மை கல்யாண ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம போக முடியாது, ஏன்னா இட் இஸ் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன். அது வேதத்துக்கு புறம்பானது. கம்யூனியன் சர்வீஸ்ன்னு சொல்றோம்ல, பிரெட் பிரேக்கிங்னு சொல்றோம்ல, அது சின்ன பிள்ளையிலேயே கொடுத்துருவாங்க. அது சின்ன பிள்ளையில அது செய்யக்கூடாது, ஏன்னா அவங்க அவங்க இன்னும் மறுபடி பிறக்கல, அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, அவங்க ஞானஸ்தானம் எடுக்கல. ஆனா அவங்க குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைக்கு ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது, பாவம்னா என்னன்னே தெரியாது, விசுவாசம்னா என்னன்னே தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க ஆர்சியில். ஸோ இட் இஸ் எகென்ஸ்ட் சைல்டு பேப்டிசம், இஸ் எகென்ஸ்ட் பிப்ளிக்கல் டாக்டரின், வேதாக உபதேசத்துக்கு எதிரானது. அதே மாதிரிக்கே அவங்களுக்கு புது நன்மைங்கிறது இயலாது. அப்ப அவங்களுக்கு நம்ம போக முடியாது. ஸோ வி டோன்ட் அக்ரி வித் தம். அதே சமயத்துல அவங்க நம்மளை வந்து அவங்க அறியாம செய்யறாங்க. அவங்களுக்கு வேதம் தெரியாது, அவங்களுக்கு விளங்கிட தெரியல. ஸோ என்ன செய்யலாம் அப்ப? அவங்களுக்கு அதுக்கு வந்து நான் ஏன் வரலைன்னு விளக்கி சொல்லலாம். இன்னொரு நாள் போய் அவங்கள்ட்ட அவங்க நம்மளை வரவேற்றதுக்காக, அவங்களுக்கு ஒரு கர்ட்டசிக்காக அவங்க வீட்டை விசிட் பண்ணிட்டு, நீங்க கூப்பிட்டீங்க, என்னால் வர முடியல, ஏன்னா பைபிள் இப்படிலாம் இருக்கு, இதுக்கு நான் வந்து இணங்கி வர முடியாது, நீங்களும் அதை அறிஞ்சுக்கணும், பட் வி லவ் யூ. ஸோ நீங்க கர்ட்டசிக்கு இன்வைட் பண்ணதுக்காக வி ஆர் விசிட்டிங் யுவர் ஹவுஸ், பட் ஐ கேனாட் டேக் பார்ட் இன் த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க வச்சதுல நான் உங்க சர்ச்சுக்கும் வர முடியாது, உங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியாதுன்னு சொல்லலாம். அப்ப வாட் வி டூனாக்கும், வி டோன்ட் ஹேட் தம், வி ஷோ தம் அவர் லவ். நம்முடைய அன்பை காமிக்கிறோம், நாங்க வெறுக்கலைன்னு சொல்றோம். அதே சமயத்துல இந்த காரியத்துல எங்களால வேதத்துக்கு புறம்பா, ஆண்டவருடைய உபதேசத்துக்கு புறம்பா நாங்க ஒத்துழைக்க முடியாதுன்னு காமிக்கிறோம். அது மாதிரி சில இதுல உங்க லோக்கல் கஸ்டம் இருக்கும். மாமாங்கிறவங்க என்ன செய்யணும், பிரதர்ஸ் என்ன செய்யணும், அப்படிலாம் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் வித்தியாசமா இருக்கு. அதுல சில காரியங்கள் நம்மளுடைய மனசாட்சிக்கு ஒத்து வராது, நம்ம செய்ய முடியாது. அப்ப வாட் ஷால் வி டூ? அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, நாம வந்து வேற விதத்துல அந்த அன்பை காண்பிச்சு, நம்ம பணம் செய்யணும்னா செஞ்சுட்டு, நம்ம வந்து எந்த காரியத்தினால இதை செய்ய முடியலைங்கிறத அவங்களுக்கு விளங்க பண்ணோம். எங்க வீடு எல்லாம் கட்டும்போது வந்து அந்த கொத்தனார் என்ன கேட்பாங்க, இந்த வானந்தோன்றவங்க என்ன கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு பணம் வாங்கி ஏதாவது செலவழிக்கிறதுக்கு பதிலாக வந்து நீங்க பூஜை செய்யணும், பணம் கொடுங்கம்பாங்க, வாங்கிட்டு போய் தண்ணி எடுப்பாங்க. அவனால எங்க வீடு கட்டும்போது நான் சொல்லுவேன், பாருங்க, உங்களுக்கு நான் பணம் தர்றேன், நீங்க எடுத்துட்டு போங்க, ஆனா நீ என் இடத்துல நீங்க பூஜை வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. I will give you money, you take that money and you use it. நீங்க உங்களுக்கு சொந்த செலவுக்கு நீங்க வச்சுக்கிடுங்க, ஆனா பூஜைக்கு நான் பணம் தர மாட்டேன். என் இடத்துல நீங்க பூஜை பண்ணக்கூடாது. நான் ப்ரேயர் பண்ணுவேன், என் கட்டடத்தை கட்டி கொடுக்கணும், சம்மதம்னா வாங்க, இல்லை நான் வேற ஆள் பிடிச்சிக்கிறேன். நீங்க வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னாக்கா அவங்க சரின்றுவாங்க. வேலை கொடுத்துட்டு அப்புறம் மறுபடி பேசணும்னாக்கா அந்த கண்டிஷனுக்கு இல்லை இல்லை இப்படிதான் செய்யணும்பாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், கிணறு வெட்டுறதுக்கு புதுசு பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து சார் பூஜை போடணும், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருப்பாங்க, அல்லது கட்டடம் கட்டும்போது அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லியிருக்கேன், நோ, நான் ப்ரேயர் பண்ணுவேன், என் இடத்துல நீங்க எதுவும் பூஜை பண்ணக்கூடாது. பட் வந்து உங்களுக்கு அதுக்கு எதுவும் செலவுக்கு வேணுமா, செலவுக்கு வேணா சொல்லுங்க, நான் காசு தந்துடுறேன். அதே மாதிரி தான் உறவினர்களுக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, நீங்க வந்து எதை செய்யணும் அதை செய்யணும்பாங்க, இது நான் செய்ய முடியாது அப்படின்னு உங்க மனசாட்சிக்கு ஒத்து வரலைன்னு சொன்னா, நான் வந்து என்ன செய்யணாக்கோ, நான் ஏதாவது பணம் தர்றேன், நீங்க வந்து அதை கிஃப்டா வேற ஏதாவது பொருள் வாங்கிட்டு போங்க. ஐ டோன்ட் ஹேட் யூ. என்னுடைய கடமை செய்ய நான் தவறுன்னு நினைக்கல. அதே சமயத்தில் நீங்க சொல்ற காரியத்தை என்னால் செய்ய முடியாது, என் மனசாட்சி அதுக்கு ஒத்துக்கல. அப்ப என்ன செய்யறேன்னா, நம்ம ரெண்டு சொல்றோம். ஒண்ணு, எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் வந்து செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு அதுல ஃபார்மா இருக்கணும். அதே சமயத்துல ஐ டோன்ட் வாண்ட் டு எஸ்கேப் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பணத்தை வந்து செலவழிக்கிறதுக்கு அதை ஒரு காரணமா சொல்லி எஸ்கேப் பண்ணிக்கிட விரும்பல. ஐ வில் கிவ் யூ மணி, பட் நீ வந்து சொல்ற இந்த காரியத்தை நான் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து சகோதரிகளுக்கு வந்து மஞ்சச்சேலை எடுத்து கொடுக்கணும், பச்சைச்சேலை எடுத்து கொடுக்கணும்னா ஒரு பொருளை கிளப்பி விட்டு சில நேரங்கள்ல சகோதரர்கள் வந்து அவங்க செய்யணும்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம், பட் வேர் ஃப்ரம் தட் கஸ்டம் கம்ஸ், ஏதோ ஒரு சாத்திரம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன செய்யலாம்னாக்கும், இப்படி நான் செய்ய முடியாது, ஏன்னா
இது வந்து என்னுடைய மனசாட்சிக்கு ஒத்து வரல. பட் ஐ வில் கிவ் யூ சம் மணி. நீ ஏதோ ஒரு சேலை எடுத்துக்க, எப்ப வேணாலும் எடுத்துக்கோ, அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போ. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பணம் செலவழிக்கிறதுக்கு அஹ், விருப்பம் இல்லாததுனால நான் வந்து என்னத்தையோ சொல்லி என்னுடைய மதத்தை சொல்லியோ அல்லது சபையை சொல்லியோ சத்தியத்தை சொல்லியோ நான் வந்து தப்பிச்சுக்க விரும்பல. 1000 ரூபாய்க்கு நான் 2000 ரூபாய் கூட தர்றேன், 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கூட தர்றேன். பட் ஐ கேனாட் டூ தட். அப்படின்னா என்னன்னா, நாம வந்து சத்தியத்தின்படி வாழ்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதே சமயத்துல நாங்க உங்களை நேசிக்கிறோம். ஸோ இப்படி ரெண்டு காரியத்தை வெளிப்படுத்த நிமித்தம் நம்ம உறவினர்களும் ஒரு காலத்துல புரிஞ்சுக்கிடுவாங்க. நான் வந்து எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்திருக்கேன், ஆனா அவங்கள ஸ்டில் தே லவர்ஸ். அவங்க நீங்க வராட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எங்க பேரையெல்லாம் பத்திரிகையில போட்டு கூட சிலர் பத்திரிகை அடிச்சிருக்காங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட ஸ்பெசிபிக், நீங்க வரவே வேண்டாம், நீங்க என்னைக்கு விருப்பமா வாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. நான் போராட்ட கூட என்ன செய்வேன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க அந்த ஏதாவது இங்க வந்து சில செய்முறைகள்லாம் இருக்கும், இந்த ரூபாய் கொடுத்து விட்டு நீங்க போய் அவங்க மொய் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் எழுதுவாங்க. லெட் தம் டு இட். ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது பணம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணம் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு வெளிப்படையா சொல்றதுக்கு பதிலாக ஃபங்க்ஷன் வச்சு பணம் சம்பாதிப்பாங்க. நமக்கு என்ன சொல்றது, அவன் பணம் நான் கொடுத்துட்றேன், ஆனா நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. ஸோ தட் மஸ்ட் பி அவர் ஸ்டாண்ட். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவங்கள நம்ம பகைக்கல, அதே சமயத்துல அவங்களுடைய காரியங்களுக்கு நமக்கு உடன்படவும் இல்லை. ஸோ இப்படிதான் நாம வந்து அவங்களுக்கு வெளிச்சமா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். என்னுடைய கன்விக்ஷனை நான் சொல்றேன். யூ டூ அஸ் அக்கார்டிங் டு யுவர் லீடிங். சரி, அதுக்கடுத்து இன்னொரு வசனத்தை பாருங்க. இந்த தீமோத்தேயுக்குள்ள நிருபத்திலேயே 1ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து இப்ப 1-2 வாச்சோம். இப்ப வந்து 3வது வசனத்தை வாசி. 1 தீமோத்தேயு 5:3. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில். பாருங்க, அதே இதுல 16வது வசனம் வாசிங்க. 16. விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்க கூடாது. அப்படின்னா இப்ப நம்முடைய உறவினர்கள், அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் டு whom we have responsibility. இப்ப நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க இருப்பாங்க, பாட்டி தாத்தா இருப்பாங்க, நம்முடைய கசின்ஸு அல்லது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நம்ம நம்ம குடும்பத்தில் உள்ள பிரதர்ஸுடைய பிள்ளைங்க, சிஸ்டர்ஸுடைய பிள்ளைங்க இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பி, அப்படி வீடுகளில் விதவைகள் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, விதவைகள் மட்டும் இல்லை, பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, மென்டலி ரிட்டார்டடு, டிசபிள்ஸு, டெஸ்டிடியூட் விடோஸ், அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் இறந்து போய் விதவைகள் ஆனவங்க, அதே மாதிரிக்கு வந்து மனைவி இழந்தவர்கள், சம்பாதிக்க முடியாதபடி வியாதியில் இருக்கிறவங்க, ஊனமுற்றவர்கள், இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா, சமூகத்துல ஒரு நார்மல் லைஃபுக்கு புறம்பா, அதாவது யதார்த்தமான வாழ்க்கைக்கு மாறாக அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல மன ரீதியாகவோ சரீர ரீதியாகவோ பாதிப்பு உண்டானவர் நம்ம குடும்பத்துல இருந்தா, விதவைகள் இருந்தா, அவங்கள வந்து நம்ம அவர்கள் உறவினர்களா இருந்தா அவங்கள நம்ம கனம் பண்ணணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யறது, ஹெல்ப் பண்றது. ஈவன் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியலன்னா கூட நம்மளால் இயன்ற அளவு அவங்களுக்கு வந்து ஒரு பண உதவியோ அல்லது வேற ஏதாவது ஆறுதலான வார்த்தைகளை, ஒரு ஜெபமோ, ஒரு விசாரிப்போ, இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நம்முடைய பொறுப்பு. இப்ப வந்து 8வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். பாருங்க, ஒரு சொந்த குடும்பத்துல உள்ளவங்களை நீங்க விசாரிக்கலைன்னு சொன்னா அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான் அப்படின்னு எழுதியிருக்கு. He is worse than an unbeliever if anyone does not provide for his own and especially for those of his household. இது குறித்து மேல இருந்து கீழே வரைக்கும் வாச்சோம்னாக்கும் விதவைகளை விசாரிக்கிறது, குடும்பத்தில் உள்ளதான மற்றவர்களை விசாரிக்கிறது, அது குறித்து தான் எழுதியிருக்கு. அதுக்கு நடுவுல தான் இந்த வசனம் வருது. ஸோ இப்படி நம்ம செய்யலைன்னா அவிசுவாசிகள் காட்டிலும் கெட்டவர்களாக நம்ம எண்ணப்படுவோம் அப்படிதான் எழுதியிருக்கு. அதுக்கடுத்து வந்து 1 தீமோத்தேயு 5-ம் அதிகாரம் 17 வசனம் வந்து
அஹ், நமக்கு ஞான நன்மைகளை விதைக்கிறவர்களை குறித்து எழுதியிருக்கு. அதை குறித்து நான் அதுக்கு அதிகமாக சொல்ல விரும்பல. அதுக்கடுத்து வந்து இந்த வேலைக்காரர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நான் முதல்ல வாச்ச அந்த 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல, சாரி, எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரத்துல வாசிங்க. எபேசியர் 6 5வது வசனம் வாசிங்க. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். பார்வைக்கு ஊழியம் செய்யறதுங்கிறத விட பார்வைக்கு வேலை செய்யறது. உதாரணத்துக்கு பாருங்க, ஸ்லேவ்ஸ். இந்த ஸ்லேவ் குறித்து யோசிக்கும் போது நான் ஒரு நேரம் வந்து இப்படி திங்க் பண்ணேன். பாருங்க, ஆகார் தன்னுடைய வேலைக்காரியாகிய சாரி சாராள் தன்னுடைய வேலைக்காரியாகிய அடிமை பெண் ஆகாரை தன் புருஷனுக்கு மனைவியாக்கினாள். அந்த புருஷனுடைய வயசு என்ன? அந்த அடிமை பெண்ணுடைய வயசு என்ன? யோசிச்சு பாருங்க. 80 வயசான ஒரு மனுஷனுக்கு ஒரு 20 வயசான ஒரு பெண் அல்லது 25 வயசான ஒரு பெண்ணை, நீ போய் என்னுடைய புருஷனோட கூட நீ வந்து குடும்பம் நடத்து, எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடு அப்படின்னு ஒரு எஜமானி சொல்கிறார். அந்த அடிமை பெண்ணுடைய இருதயத்துல வந்து அஹ், அவளுக்குன்னு ஒரு ஆசாபாசங்கள் உணர்ச்சிகள் இருக்காதா? யோசிச்சு பாருங்க. அந்த பெண்ணுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு 25 வயசு வாலிபனை கூப்பிட்டு நீ ஒரு 80 வயசு அஹ், கிழவியை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அது அநேக ஆண்களுக்கு தெரியும். ஆனா ஒரு 80 வயசான ஒரு கிழவனுக்கு, ஒரு வயோதிகனுக்கு, ஒரு 20 25 வயசான ஒரு பெண்ணை அவள் அடிமையாக இருக்கிற நிமித்தம் அவளுடைய அபிப்பிராயத்தை கேட்காம, அடிமைன்னு சொன்னதை கேட்கணும், மாடு மாதிரிக்கே சாராள் சொல்றாங்க. அவளும் போய் அவளுக்கு மனைவியாகிறாள், திருப்பி அவளை விரட்டி விடுகிறாள். என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்ப வேலைக்காரர்களா இருக்கவங்களுடைய நிலைமை எவ்வளவு ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமையா இருக்குன்னு பாருங்க. மரியாள் வந்து தேவதன்ட்ட சொன்னாங்க, இதோ நான் உமது அடிமை அப்படின்னு. ஒரு திருமணமே ஆகாத ஒரு கன்னிப்பெண், அவள் வந்து கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற வேண்டும். திருமணம் ஆகவில்லை, புருஷனை அறியவில்லை, ஆனால் அவர் பிள்ளையை பெற்றால் ஊர்க்காரங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? எவ்வளவு ஒரு மோசமானது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இவர்கிட்ட, இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளக்கூடிய பிரதர், அவர்கிட்ட நான் ஒரு முறை கேட்டேன், பிரதர் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியாள் இவங்களை குறித்து அங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, இன்றளவும் யூதர்கள் மத்தியில அவர்கள் வந்து ஒரு ரோம போர் சேவகனுக்கு முறை தவறி இந்த பிள்ளையை பெற்றதாகத்தான் பேசிக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். மரித்து உயிர் தெழுந்த பின்னாடி என்ன பேசினாங்க? வேதத்துல எழுதியிருக்கு. என்ன பேசினாங்கன்னா, ஆஹ் அவர்கள் வந்து அவர்களுடைய சீஷர்கள் வந்து நாங்கள் எல்லாம் காவல் காக்கிறவர்களாகி நாங்கள் தூங்கும்போது வந்து களவாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரியான கதைகள் வந்து இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்துல, இன்னைக்கு நம்ம சகோதரர் இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல 2000 வருஷத்துக்கு பின்னாடியும் அந்த பேச்சு அடிபடுதுன்னா அந்த நாட்கள்ல எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியினால ஒரு பெண் கர்ப்பவதி ஆவாள் என்பது சரித்திரத்துல கேள்விப்படாத ஒன்றல்லவா? அப்ப அவர்கள் மனம் போன போக்குல பேசியிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு, நான் அடிமைன்னு ஒப்பு கொடுக்கும்போது எவ்வளவு பெரியதான தியாகம், எவ்வளவு பெரியதான கஷ்டம், எவ்வளவு பெரியதான மன வேதனை, அந்த ஆகாருக்கு எவ்வளவு பெரியதான வேதனையா இருந்திருக்கும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வேலைக்காரருடைய மன உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? பிரதர் சாக் சொல்லுவாரு, நம்ம வீடுகள்ல வேலைக்கு இருக்கக்கூடிய சகோதரிகள்கிட்ட போய் உங்களுடைய பக்தியை பத்தி கேட்கணும். அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுல உண்மையா இருக்குமா? பேசினபடி கரெக்டா மட்டும் சம்பளம் கொடுக்குறோமா? அல்லது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ அல்லது வந்து அவங்களுக்கு ஒரு உதவியோ அல்லது அவங்களுக்கு பேசின காசை விட கூட கொஞ்சம் காசையோ கொடுத்து அவங்கள மகிழ்விக்கணும்னு நீங்க எப்பாவது நினைச்சது உண்டான்லாம் கேட்பாரு. நீங்க வந்து யோகுனுடைய புஸ்தகத்துல 31 அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வேலைக்காரிகளை குறித்து, அனாதைகளை குறித்தெல்லாம் அவர் பேசுறாரு. அப்ப திக்கற்றவர்களும் விதவைகளும் படக்கூடிய உபத்திரவத்துல அவர்களை விசாரிப்பதுதான் மாசில்லாத சுத்த பக்தின்னு யாக்கோப்பு சொல்றாரு. யாக்கோப்பு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரத்துல 27 28 படிச்சு பார்த்தோம்னா இங்க எழுதியிருக்கு. அப்ப மெய்யான நம்ம தேவ பக்தி உள்ள மனிதர்களா நம்ம இருந்தா, we have a responsibility to our servants, we have a responsibility to our masters.
நாம வந்து 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 7 நம்ம வாசிக்கிறோம். நாம வந்து புறம்பே இருக்கிறவர்களா, ஒரு மூப்பனா நியமிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷன் புறம்பே இருக்கிறவர்களா நற்சாட்சி பெற்றவர்களா இருக்குன்னு வாசிக்கிறோம். சபையில ஒரு மூப்பரா இருக்கணும்னா சபையில உள்ளவங்ககிட்ட தானே நற்சாட்சி பெறணும். நீங்க வாசிங்க 1 தீமோத்தேயு 3:7. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். புறம்பானவர்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, and he must have a good reputation with those outside the church. outside the church. சபையில ஒருத்தர் மூப்பரா நியமிக்கப்படுறதுக்கு சபைக்கு புறம்பே இருக்கிறவர்களால் அவன் நற்சாட்சி பெற்றிருக்க இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து சமீபத்துல ஒரு சபையில ஒருத்தரை வந்து சபையில பொறுப்பு கொடுக்கலாமா அப்படின்னு இன்னொரு சகோதரர்கிட்ட நான் விசாரிச்சேன். அவருக்கும் அந்த சபைக்கு சம்பந்தமே இல்லை, வெளியில வேற ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி. அவர் வந்து ஒரு நபரை குறித்து சாட்சி சொன்னாரு. அவரு அவர் விசுவாசி தான். அந்த சர்ச்சை குறித்து வேற சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இல்ல பிரதர், அவரு மனைவி ரட்சிக்கப்படலை, சபைக்கெல்லாம் ஒழுங்கா வர மாட்டாங்க, அவர் வந்து நல்லா பேசுவார், நிறைய மைக்க பிடிச்சிங்கன்னா கூட மாட்டாரு, ஆனா அவரு லைஃப்ல அவ்வளவு எனக்கு சாட்சியா தெரியுது. இன்னொரு நபரை குறித்து விசாரிச்சேன். அவர் சொன்னார், அவரு நல்ல பிரதரு, அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் ஒரு சொத்து பிரச்சனை வரும் பொழுது எனக்கு வேண்டாம் அண்ணன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு ஒரு பெரிய சாட்சியா இருந்துச்சுன்னார். பாருங்க, நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல புறம்பே இருக்கிறவர்கள் மத்தியில ஒரு நற்பெயரையோ அல்லது ஒரு அவப்பெயரையோ கொண்டு வருது. இங்க பைபிள்ல என்ன இருக்கு? சபையில் உள்ளவங்ககிட்ட சாட்சி பெறது ஈஸி. ஆனா தோஸ் ஹூ ஆர் அவுட் சைடு த சர்ச், அவங்ககிட்ட ஒரு சாட்சியை பெறணும் வழி இருக்கு. அங்க போயெல்லாம் சும்மா வந்து அவங்க எல்லாம் வந்து அவிசுவாசிகள் வந்து நமக்கு சும்மா ஈஸியெல்லாம் சாட்சி கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப நமக்கு we have a responsibility. நம்ம சமூகத்துல சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்கள்ட்ட நம்ம வந்து ஃபேர் டீலிங், வாங்கல் கொடுக்கல உண்மையா இருக்கிறது, வார்த்தையில உண்மையா இருக்கிறது, எதிர்பாலியரோடு பழகிற விஷயத்துல உண்மையா இருக்கிறது, வேலை செய்யறவங்களுக்கு அவங்கள்ட்ட நம்ம வந்து நடந்தக்கூடிய விஷயத்துல பேசினபடி சம்பளம் கொடுத்து அதை விட கூட அவங்கள்ட்ட நல்ல பண்போடு கூட மரியாதையோடு கூட பழகி கொடுறது. சில வீடுல பாத்தீங்கன்னா வாப்பா வாப்பான்னு ரொம்ப மரியாதையெல்லாம் பேசுவாங்க வேலைக்கு வரவங்ககிட்ட. அப்படிலாம் அவங்கள்ட்ட ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பிஹேவ் பண்றது, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். அப்ப வந்து கடைசியா நான் வாசிக்க வரும்போது எபேசியர் நிறுவம் 6 அதிகாரம், சாரி 5 அதிகாரம். நீங்க இந்த எபேசியர் நிறுவத்தை நீங்க முழுவதுமா படிச்சு பாருங்க. அங்க வந்து 9வது வசனத்தில் எழுதியிருக்கு, எபேசியர் நிறுவம் 6 அதிகாரம் 9வது வசனம், அண்ட் மாஸ்டர்ஸ் டூ த சேம் திங் டு தம். அதையும் வாசிச்சிருங்க சிஸ்டர். எபேசியர் 6:9. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். வேலை செய்யறவங்கள மரியாதை இல்லாம பேசுறது, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அவங்கள வந்து ரொம்ப ஹார்ஷா கடிந்து கொள்றது, இப்படின்னா நீங்க செய்யாதீங்க, உங்களுக்கு இருக்க எஜமான் பரலோகத்துல இருக்கிறாரு, அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை தியானிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை சிட்சிக்கும்படிக்கு அவரு இஸ்ரேவேலர்கள் அல்லாத ஜனங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். பாபிலோனிட்டு ஒப்பு கொடுக்கிறாரு, பிலிஸ்தியர்கிட்ட அங்க இங்கெல்லாம். ஆனா அதே ஜனங்கள் அவர்களுக்கு தேவன் எந்த அளவுக்கு அவங்களை சிக்ஷிக்க விரும்புறாரோ அதை காட்டிலும் அதிகமா அவர்களை வந்து இல்ட்ரீட் பண்ணி கொடுமைப்படுத்தினது நிமித்தம் அவர்களை வேறு சில நபர்களிடத்துல ஒப்பு கொடுத்து அந்த அவர்கள் செய்த தப்பிதங்களுக்கு அவர்களை பனிஷ் பண்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. தேவன் வந்து இம்பார்ஷியல் காட். நாம வந்து சம்பளம் கொடுக்குறோங்கிறதுக்காக மற்றவர்களை வந்து வேலைக்கு வந்தவங்களை வந்து மரியாதை குறைச்சலாம் நடத்தக்கூடாது. சாக் சொல்லியிருக்காரு, பிச்சைக்கார்ட்ட கூட நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஏன்னா அவர்களுடைய பொருளாதார நிலைமை நிமித்தம் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியலைனால வந்து அவர்கள் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து பிச்சை கேட்கலாம். அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு திமிரா பேசுறதோ, மரியாதை குறைச்சலா, வயசு வித்தியாசம் பார்க்காம வந்து போவான்னு பேசுறதோ, அலட்சியமா அவங்ககிட்ட நடந்துக்கிறதோ நம்ம தவறு. சில நேரங்கள்ல அவங்க சில பேர் வந்து நம்மகிட்ட பறிக்கணுங்கிற நோக்கத்தோட கூட நடிக்கிறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். நாம வந்து சில நேரங்கள்ல we may be tempted to speak rudely or disrespectfully. அவங்களுக்கு வந்து மரியாதை குறைச்சலாவோ அல்லது வந்து ரொம்ப கனவீனமாவோ அல்லது ஒரு கௌரவத்தோட கர்வத்தோட பேசுறது மாதிரியான
ஒரு வார்த்தைகள் நம்ம கிட்ட வர முடியும். அவங்க வந்து தப்பாவே பேசினா கூட அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணிட்டு விட்டுறலாம் ஒழிய மரியாதை குறைச்சலாம் நம்ம பேசக்கூடாது. வயசுக்குள்ள மரியாதை கொடுக்கும். ஸோ கடைசியாக எபேசியர் நிருபத்துல நம்ம அடிக்கடி தியானிக்கிறது, அதனால நான் அதிகம் பேச விரும்பல. அந்த வசனத்தை மட்டும் போட்டுட்டு காண்பிக்க விரும்புறேன். எபேசியர் 5:22, 23 and 33 வாசிங்க. எபேசியர் 5:22, 23 and 33. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அதே மாதிரி 33வது வசனம். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். நாம் வந்து சில சகோதரர்கள் வந்து ரட்சிக்கப்படாத காலங்கள்ல நாம வந்து புறஜாதியாரா அல்லது நான் கிறிஸ்டின்ஸா இருந்துக்கலாம். அங்கே நாம கண்ட கலாச்சாரம் தமிழ்நாட்டில் நான் பார்த்தேன்னாக்கும் பெண்களை வந்து ஒரு கீழ்த்தரமா, அதாவது அடிமையை போல நடத்துறது, அவங்கள வந்து மரியாதை குறைச்சலா நடக்கிறது, அல்லது வந்து அவங்கள ஆட்டி படைக்கிறது மகாராஜாக்கள் மாதிரிக்கே. அப்படி சில புருஷர்களும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மகாராணிகளை போல, அதாவது இங்க எல்லாம் பேசுவாங்க சிதம்பரமா மீனாட்சி ஆம்பாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல புருஷனுடைய ஆளுகை, இன்னொரு இடத்துல பெண்ணுடைய ஆளுகை. அப்ப சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இங்க வந்து பெரிய மகாராணி மாதிரிக்க அவங்க வந்து தங்களுடைய புருஷன்மார்களை வந்து அடிமையிலை போல டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துவாங்க. அப்படி இல்லாம என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மனைவிமார்களே உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள்ள எல்லா விஷயத்திலையும் நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிங்க. ஒரு இடத்துல ஆதியாகமம் 18:12 நினைக்கிறேன், அங்க எழுதியிருக்கும், ஆபிரகாமை சாராள் தன் இருதயத்தில் ஆண்டவனேன்னு சொன்னார். தன் இருதயத்துக்குள்ள ஆண்டவன் சொன்னார். நீங்க நிறைய பேர் வந்து டார்லிங்னு சொல்லலாம் அல்லது எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ஆனா உங்க இருதயத்துக்குள்ள நீங்க உங்க புருஷன் என்ன நினைக்கிறீங்க, உங்க மனைவி என்ன நினைக்கிறீங்க, அதான் முக்கியம். மனைவி வந்து தங்களுக்கு சாக் சொல்லுவார், தலையில இருந்து எலும்பெடுத்திருந்தா அவங்க ஆளுகை செய்வாங்க, காலில இருந்து எலும்பெடுத்திருந்தா அவங்கள அடிமையை போல நடத்துவாங்கன்னு ஆண்டவர் வந்து லாவ்ல இருந்து எலும்பெடுத்து படைச்சார். அதெல்லாம் எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தைகள். தே ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். சரி, அப்ப மனைவி ஈக்குவாலிட்டி கிளைம் பண்ணலாமான்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஈக்குவலா இருந்தார், ஆனாலும் அதை கொள்ளையாடின பொருளாக தன்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். அப்படின்னா அந்த ரெண்டு காரியமும் பேலன்ஸ்டா போகணும். எப்படின்னா, மனைவி வந்து புருஷனுக்கு நான் சமம் அப்படின்னு அப்படி வந்து தன் இஷ்டப்படி நடக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சமம் தான் அப்படின்ட்டு. ஏன்னா ஆண்டவர் சமமா இருந்தாலும் கூட எல்லா அதிகாரமும் அவருடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் என்ன சொன்னாரு, மத்தேயு 11:27 வாசிக்கிறோம், சகலமும் என் பிதாவினால் எனக்கு கையளிக்கப்பட்டது. ஆனா தானாக அவர் எதையுமே செய்யல, தன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதான் தனக்கு எல்லாம் ஈக்குவலான ரைட்ஸ் இருந்தா கூட, ப்ரிவிலேஜஸ் இருந்தா கூட, தன் இஷ்டத்துக்கு எதையும் செய்யாம தன் புருஷனுக்கு கேட்டு, அதுதான் புருஷனை கனம் பண்றது, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றது. அதே சமயத்துல தன் மனைவி வந்து தனக்கு தன்னுடைய மாம்சத்தின் மாம்சமா இருந்தாலும் கூட அவளை வந்து ஒரு அடிமையை போல நடத்தாம அவங்களுக்கு உகுந்த மரியாதை கொடுக்கறது, ஹெல்ப் பண்றது, ஹெல்பிங் ஒன்னத. புருஷனுக்கு மனைவி ஹெல்ப் பண்றது, மனைவிக்கு புருஷன் ஹெல்ப் பண்றது. பிள்ளைகளை வளர்க்கறதுல நிறைய குடும்பங்கள்ல வந்து ஆய் கழுவி விடணுமா, சாப்பாடு ஊட்டி விடணுமா, துணிமணி துவைச்சு கொடுக்கணுமா, அல்லது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணுமா, அதெல்லாம் ஓ வேலை. ஐயா வேலைக்கு போறாருன்னா அம்மா செய்யலாம், தப்பு கிடையாது. ரெண்டு பேரும் வேலைக்கு போற குடும்பங்கள் இருக்கு. அல்லது சில வீடுகள் வந்து ஐயா சும்மா உட்காந்துருந்தா கூட அது உன் வேலை தான், அதை நீ தான் செய்யணும். பிள்ளைய பாத்ரூம் போனா அம்மா தான் கால் விடணும், சாப்பாடு ஊட்டணுமா அதை அம்மா தான் செய்யணும், பிள்ளைகளை வந்து ஸ்கூல் கூட்டிட்டு போகணுமா அதை அப்பா தான் செய்யணும். நோ, அப்படிலாம் இது அம்மா வேலை அப்பா வேலை அப்படின்லாம் செய்ய வேண்டாம். பிள்ளையை பெறதான் அம்மா வேலை, அப்படி வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா அது தேவனே வந்து பலகீன பாண்டத்துக்கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டாரு. அப்பதான் பலகீனமான பிள்ளைகளுடைய நிலைமையை புரிஞ்சு அவங்க நடத்துவாங்கிறதுக்கு அப்படி செஞ்சுக்கலாம். ஆனா மற்ற எல்லா காரியத்திலையும் we must help one another. We are equally bound to help one another, love one another, respect one another. ஸோ என்னுடைய மனதிருந்த பாரத்தை சொல்லிட்டேன். as Christians we have responsibility to our own family members and we have responsibility to our own relatives and servants அண்ட் ஒர்க்கிங் பிளேஸ்ல நமக்கு மேல இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ்க்கு நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அங்க வந்து பார்வைக்கு ஊழியம் வேலை செய்யக்கூடாது,
நமக்கு மேல இருந்து தேவன் ஒருவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்முடைய பொறுப்புகளை செய்யறதுல உண்மையிலோட இருக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள் உண்மையா வேலை செஞ்சா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். வேலையில உண்மை இல்லைனாக்கா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் வரும். சோ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியே செய்வீர்களான்னு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் அப்பீல். பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், அப்பா அம்மாவை எப்படி நடத்தணும், அப்பா அம்மாவுக்கு நம்ம எப்படி கனம் பண்றது, வேலைக்காரர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இது எல்லாமே பைபிள்ல பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சிலபஸ்ல வரக்கூடிய பாடங்கள் போல தெளிவா பவுல் அழகா எழுதி வச்சிருக்காரு. ஸோ ஒரு கிறிஸ்தவனா, ஒரு கிறிஸ்தவ பெண்ணா, we have many responsibilities to our own family members, parents, husband, wife, children, slave, master and relatives. நம்ம எல்லாவற்றையும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்வோம். கர்த்தர் நம் கண்களை திறந்துள்ளவரா. தேங்க்யூ ஃபார் குவைட்லி லிசனிங் டு மீ. ஓகே. இறக்கமுள்ள எங்க நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எல்லாம் உடைய வேதத்துல நம்முடைய அப்போஸ்தலர் மூலமாக, இந்த திருக்குமாரன் மூலமாக எங்களுக்கு திருவுளம் பற்றி ஆண்டவரே அதன்படி நடந்து புறம்பே இருக்கிறவர்களால் நாங்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கோம். சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களாகவும் இருக்கும்படிக்கு எங்களுக்கு எல்லா காரியங்களையும் தெளிவாய் போதித்திருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. நாங்களும் ஆண்டவரே எங்கள் சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களை நன்றாய் விசாரித்து பிள்ளைகளை தேவ பக்தி உள்ளவளை வளர்த்து கணவன் மனைவி ஒருவரை ஒரு கணம் பண்ணுவோம். எங்கள் குடும்பத்தில் உள்ளதான உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்வோம். எல்லா விதத்திலும் உடைய நாமத்தை மையப்படுத்திவிடவும் எங்களுக்கு உதவி செய்வோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.